வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வி ஆர் இன் த லாஸ்ட் டே ஆஃப் தி 2025. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஒரு 2025ல வந்திருக்கக்கூடிய மூவிஸ்ல ஒரு சில மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட வந்து அந்த ஒரு டிசப்பாயிண்டடா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இதுவே ஒரு சில மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ இது மாரி இருக்கக்கூடிய மூவிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. நம்மளுடைய சேனல்ல நம்ம முதல்ல பார்க்க போற மூவிஸ் லிஸ்ட் எத பத்தி அப்டின்னாக்கா, ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட வந்து டிசப்பாயிண்டடா முடிஞ்ச ஒரு சில மூவிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல இந்த மாரியான மூவிஸ்ல நம்பர் 3 பொசிஷன்ல இருக்குது விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அஜித் ஃபேன்ஸ் ரொம்பவே ஒரு ஆர்வமா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தல படம் வருது. இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஸ்டோரி அப்படிங்கிற மாரி போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, தலையோட மூவி அவங்க போட்ட பட்ஜெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வசூல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க விடாமுயற்சியில. ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டடான மூவியா வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி முடிஞ்சது அஜித் ஃபேன்ஸுக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல 2வது பொசிஷன்ல பார்க்க போற படம் என்ன அப்டின்னாக்கா, கமலஹாசன் நடிப்புல வந்த தக் லைஃப் படம் தான். ஸோ தக் லைஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் ரொம்ப ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருந்தாங்க. துல்கர் சல்மான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துல ஒரு கேரக்டர ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற படம் பண்றாரு அப்டிங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா தக் லைஃப் படம் ஒரு வந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டடா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு மூவி தான். ஸோ இந்த ஒரு மூவிய பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல பார்க்க போற படம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க படம் என்ன அப்படின்னாக்கா, லோக்கி அண்ட் ரஜினிகாந்தோடைய நடிப்புல வந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூலி படம். ஸோ இந்த ஒரு கூலி மூவி எதனால இந்த ஒரு டிசப்பாயிண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அ பட்ஜெட் ஆர் ரெவென்யூ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, கூலி வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு. பட் ஆனா ஸ்டோரி வைஸ் ஆர் ஃபேன்ஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே ஒரு பாப்புலரா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தாங்களா? இல்ல ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ குடுத்திருந்தாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் ஆஃப் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெகட்டிவா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு கூலிக்கு. லாஜிக்கல் எரர் அப்படி அதாவது ஒரு படத்துல லாஜிக்கல் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனா ஒரு படமே லாஜிக்கல் எரரா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காரு லோக்கி அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கூலிய பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் தி 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் த 2025ல நம்ம 3வது பொசிஷன்ல பார்க்க போற படம் தான் டிராகன். ஸோ டிராகன் மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதீப் ரங்கநாதனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அஸ்வந்த் மாரிமுத்துவோட டைரக்ஷன்ல வந்திருக்க ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் எப்படி அவன் அரியர்லாம் வச்சு ரொம்பவே ஒரு ஒரு தப்பான விஷயங்கள்லாம் செய்து அவன் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அண்ட் அங்கேருந்து அவன் எப்படி திருந்துறான் அப்படிங்கிற மாரியான ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. டிராகன் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா அப்படி இருக்கு. என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல 2வது பொசிஷன்ல பார்க்க போற படம் என்னன்னாக்கா, பைசன். ஸோ பைசன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, துருவிக்ரமோட ஆக்டிங்கும் சரி, அண்ட் அந்த ஒரு மாரி செல்வராஜோட டைரக்ஷனும் சரி, பக்காவா பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுலயும் ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்டின்னாக்கா, இது ரியல் டைம் ஒரு கபடி பிளேயருடைய லைஃப் ஹிஸ்டரி அப்டிங்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் ஹிஸ்டரிக்கு ஒரு பெஸ்ட் மூவியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடுத்துருக்காங்க. இந்த ஒரு பைசன் அப்படிங்கிற மூவி. ஸோ பைசன் மூவி பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பார்க்க போற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமாரோட நடிப்புல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரவேற்பு குடுத்த ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு நல்ல ஒரு மூவியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூவிய பில்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து பார்த்தீங்கன்னா, மேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமாருக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமாரோடைய அவருடைய சினிமேட்டிக் அவருடைய ரோல்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூவி ஒரு பெஸ்ட் ஒரு மூவியா வந்து பார்த்தீங்கன்னா, மாறியிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.